அதுலயும் இந்த பண்ணாடைங்க பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்து பேச கிடையாது. அவருங்க என்னமோ பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச மாதிரி இதோ இப்படி இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு உங்களோட லவ் லைஃப் டாக்ஸிக்கா இருக்கா, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அப்ப நீங்க இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. உங்க லவர் உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அப்போ இந்த 3 டிப்ஸை நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றது. நீங்க உங்க லைஃபை நல்லா தான் திங்க் பண்றீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அப்ப இதை நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஏன்னா ஒருத்தன் லைஃப்ல திங்க் பண்றது கூட இப்படிதான் திங்க் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு தற்கூரி கூந்தலாவோட இருக்கிறானுங்க. யாரா எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? வாழ்க்கையில நீங்க பெரிய ஆளா முன்னேறணும் அப்படின்னா நான் சொல்றேன் இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணா போதும், நீங்க அம்பானி ரேஞ்சுக்கு போயிடுவீங்க. உங்களோட ஃபீலிங்ஸை உங்களோட பார்ட்னர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி யாருமே புரிஞ்சுக்கலையா, அப்போ இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு காதல் எப்படி பண்ணணும், ஒருத்தர் மேல அன்பு எப்படி செலுத்தணும், ஏன் ஒருத்தர் உங்களை மதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அப்போ நீங்க இந்த ஒரு 3 விஷயத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை மதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்டா ஒருத்தனை மதிக்கிறானா இல்லையான்றது கூட நீ சொல்ற அந்த 3 டிப்ஸை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கணுமா? ஏன் எனக்கா சுயமா சிந்திக்கிற அறிவுலாம் இருக்காதா?